சிவாய நமஹா. நம்ம அந்த உங்களுடைய ராசி பலனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை முதல்லயே உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படி இல்லை. பெரும்பாலும் நிறையா பேர் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்கிறீங்க 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க கமெண்டில். இதில் சில பேர் 2025 சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. வாக்கிய முறைப்படி 2025 சனிப்பெயர்ச்சியே கிடையாதுங்க. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி. பல கோவில்கள், நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக கோவில்களில் சனி பகவானுக்கு கூடிய திருநள்ளார் கோவிலாகட்டும், எல்லா விதமான கோவில்லையும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் சனிப்பெயர்ச்சியை கொண்டாடுறாங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள், கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள், குரு பயிற்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பயிற்சி எதுவாக இருந்தாலும் எல்லாமே நிச்சயமாக வாக்கிய முறைப்படி தான் அடியேன் சொல்கிறேன். மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 உண்டான பலன்கள் எப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க. மகர ராசிக்காரங்களுக்கு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்திலே நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய பல ராசிகள்லேயே மிக மிக முக்கியமான ராசி மகர ராசி தான். என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க, பல வருடங்களாக படாத பாடுபட்டுட்டு இருக்கோம், நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு வருஷம் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் போடுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் சாமி அப்படின்னு மகர ராசிக்காரங்க சொல்லலாம் நிறையா விஷயங்கள். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே பல விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகி போச்சு. ஸ்லோ டெட் ஸ்லோ அப்படின்னு சின்ன முள்ளு நகர்ற மாதிரி நகர்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய நகர்வு, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய பரிணாமம் அப்படி தான் போயிட்டுருக்கு. கலா காஷ்டாதி ரூபேன பரிணாம பிரதாயினி விஸ்வசோபரதே தேவி நாராயண நமோஸ்ததே அப்படின்னு இந்த தேவி மாத்மியத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. அதாவது 11ஆம் அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம். இது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது மிக மிக முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும். அந்த பரிணாம வளர்ச்சி அதை தரக்கூடியதான அந்த சனி பகவானினுடைய அதை தடை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோ ஆக்கிடுச்சு உங்களை. அது வந்து இன்னும் ஒரு 2 மாத காலங்கள் சொச்ச காலம் இருக்குது. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கான வளர்ச்சி கிடைக்க போகுது. முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் இதுவரை இருந்த 7.5 சனி நிவர்த்தியாக போகுது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 இந்த சனி பகவான் உங்களுடைய 3ஆம் பாவத்துக்கு மாறிடுவாருங்க. அதனால் இவ்வளோ நாளாக இருந்த அந்த சனி, அந்த 7.5 சனிங்கிறது நிவர்த்தி ஆகிடும். மகராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. கூடுதலாக குரு பகவான், இந்த குரு பகவான் இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு 12/6 அப்படிங்கிறதான ஒரு கிரக பரிவர்த்தனையுடன் கூடியதான இந்த வருடம் ஆரம்பிக்குது. இதுக்கு விபரீத யோகம்னு ஒரு பேர். இந்த 6-12 8-6 6-8 8-12 இதெல்லாம் பரிவர்த்தனை செஞ்சாங்கன்னா விபரீத யோகம்னு பேர். அந்த விபரீத யோகத்துடன் கூடியதான வருடமாகவே இந்த வருடம் ஆரம்பிக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த குருவும் மாறுறாரு. அந்த மாற்றம்னா 5ஆம் மாதம், அதாவது மே மாதம் 26ஆம் தேதி 2026 குரு மாறுறாரு. உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு வராரு. இந்த 7ஆம் பாவத்துக்கு வரக்கூடியதான அந்த குரு பகவான் இதில் வந்து ஒரு நல்ல பலன் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்துல குரு வர்றவர் ஜென்மஸ்தானத்தை தான், உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறாரு. உங்களுடைய 11ஆம் வீட்டு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார் குரு பகவான். இந்த விசேஷ பார்வை 2, நேர் பார்வை 1ன்னு 3 பார்வையும் உங்களுக்கு சாதகமான இடம். அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். மகர ராசிக்காரங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்களா? கண்டிப்பாக கல்யாணம் ஆக போகுதுங்க. ஏன்னா 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம் இல்லைங்களா, கல்யாணத்தை கைகூட்டி வச்சுருவார். அதுமாதிரி ரொம்ப நாளாக யாராவது மனசில் விரும்பிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் மனசு விரும்பிட்டுருக்கீங்க, அதை கல்யாணம் பண்ணிக்கலாமா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடுவோமான்னு தள்ளி போய்கிட்டு இருக்கீங்க. லைஃப்பில் செட்டில் ஆகும், வீடை வாங்குவோம், அதை பண்ணிவிடுவோம், இதை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிப்போம், இதை பண்ணிட்டு செல்லாமல் பண்ணிப்போன்னு இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சச்சரவுகள்லாம் உடைய போகுது. உங்களுக்கு என்ன தேவையோ கையில் கொடுத்துருவார் கடவுள். அதனால் நீங்கள் உடனே கல்யாணத்தை செஞ்சுடுவீங்க. கல்யாணம் பண்ணி சந்தோஷமான ஒரு இல்வாழ்க்கை, குடும்பத்தில் நல்ல பலன்கள், ஏற்றம், சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உங்களுக்கு தடையே இல்லாமல் வரப்போகுது. அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் இந்த வருடம் இருக்குது.
கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய மாற்றம், குரு பகவானுடைய மாற்றம், அடுத்தது இந்த வருடம் சரியாக சொல்ல போனால் ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது எப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2026 10ஆம் மாதம் அதனுடைய பிற்பகுதியிலிருந்து நவம்பர் மாதத்தினுடைய முற்பகுதி வரை. அதப்போ ராகு கேது நடக்குது நவம்பர் 13 வாக்கில். இந்த ராகு கேதுவும் 7ஆம் இடத்திற்கு கேதுவும் ஜென்மஸ்தானத்திற்கு ராகுவும் வராரு. இது ஒன்று. இன்னொன்று அந்த சமயத்தில் சூரிய பகவான் நீச்சமாகிறாரு. அதனால் 2026 அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்க போகுது. நல்லா கவனிச்சிங்க. அடுத்த வருடம் நவம்பர் மாதம் அல்லது அக்டோபர் நவம்பர் எல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. அது விபரீதமான அதிர்ஷ்டமானதான ஒரு ராஜபங்க யோகம் நடக்க போகுது. எதனால்? அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சமாகிறாரு. அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அவக்கலமான யோக பலன்கள் உண்டு. முக்கியமாக இந்த சமயத்தில் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. லக்னத்துக்கு ராகு வராரு. லக்னத்தில் ராகு வர்றதுனால குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போய் சாமியை கும்பிட்டு நல்லபடியாக பொங்கல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட நல்ல ஒரு வெகுமதிகளை, தட்சணைகளை, குருதட்சணைகளை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல பலன் சர்வ நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சனிக்கிழமை சனி பகவானை கும்பிடுங்க. ரொம்ப நாளாக பிரார்த்தனை இருக்குது, சபரிமலை போயிட்டு வரணும். அதே போல் ஆதிபராசக்தி அம்பாலை தரிசனம் பண்ணணும், திருமலையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பாத யாத்திரை போயிட்டு வரணும், இல்லை முடிக்காணி கொடுக்கணும், எல்லாம் செஞ்சுட்டு வரணும், திருவண்ணாமலை போய் கிரிவலம் செஞ்சுட்டு வரணும், திருச்செந்தூரில் போய் முருகனை பார்த்துட்டு வரணும். இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளாக என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனை கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நல்லா உருவாகுது. நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை செய்யுங்க. இந்த வருடத்தில் நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக. பரிபூர்ணமாக இந்த 2026 உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டும். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்களினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு இந்த சமயத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பரிணாமத்தையும் கொடுக்க வேண்டும். கலா காஷ்டாதி ரூபேன பரிணாம பிரதாயினி என்னும்படியாக அந்த அம்பாளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் நவோ நவோ பவதி ஜாயமானோ நாம் கேதுருஷாமேத்யக்ரே பாகம் தேவேப்யோ விததாத்யாயன் சந்திரமா ஸ்திரதி தீர்க்கமாயுः தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. சௌக்கியம் ஸ்ரீர்காயுஷ்யமஸ்து. அரோக திடஹாத்ரதா பிராப்திரஸ்து. மகர ராசி அன்பர்கள், எங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு பலன்கள் பாருங்கள், நாங்கள் 2 பகுதியாக சொல்கிறோம். அதாவது வருட முற்பகுதி 1/6/2026 வரைக்கும், 1/1/2026 1/6/2026 வரைக்கும் ஒரு விதமான பலன்கள், 1/6/2026 12/2026 வரைக்கும் ஒரு விதமான பலன்கள். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னா, மொதல் விஷயம் சனி பகவான் உங்களோட ராசியாதிபன் சகாய சனியாக வரார். சகாய சனி, சகாயம் அப்படின்ற பேர்லேயே உங்களுக்கு பதில் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லா விதத்துலேயும் சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். அவர் கெடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது. அவர் உதவி பண்ணணும்னு நினச்சா யாராலையும் அதையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அவர் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா யாராலையும் அவங்கள கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ சகாய சனி எல்லா விதத்துலேயும் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சகாயம் அப்படின்றது செய்ய போகிறார். அது ஆல்மோஸ்ட் எல்லாம் தொழிலில், குடும்பத்தில், சமுதாயத்தில், ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் அப்படின்றத செய்ய தான் போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு 2ஆம் பாவம், கேது 8ஆம் பாவம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு, தனஸ்தான ராகு ஓகேங்க, திடீர் தன பிராப்தி வரும். நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும், செலவு எவ்வளோ இருந்தாலும் வரவுன்றது வரும். ஆனால் அது குடும்பஸ்தானமும் ஆச்சே. குடும்பத்தில் பஞ்சாயத்து, குழப்பம், நிம்மதி இல்லாத தனம். குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் நல்லா பேசி சிரிச்சுக்கினா கூட இவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இவங்க மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆதாயம் வரும், அந்த இன்டென்ஷனில் தானே பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது.
பட் பியாண்ட் தட் இப்போ நம்ம ராகுனால் வரக்கூடிய நல்ல பலன்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், கெட்ட பலன்களை பற்றி யோசிக்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை அவர் மேலே இருக்குது, குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு. ஸோ அவரை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். சரி, கேது 8 துஷ்தானத்தில் கேது. துஷ்தானத்தில் கேது அப்படின்போது நம்மளுக்கு வந்து சுய ஜாதகத்துலேயும் கேது பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னா மனரீதியான குழப்பங்கள், மனரீதியான பிரச்சனைகள், மனரீதியான சஞ்சலங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பியாண்ட் தட் நம்ம இறை வழிபாடு நிறைய இருக்கும் அப்படின் போது அதை பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியா திரும்பி வந்துடுறதுக்கு, அங்கே தொழிலில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ், இந்தியா திரும்பி வந்துடுறதுக்கான வாய்ப்பு, இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், ஆல்ரெடி சக்கரை பிபி இருக்குங்க, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் உண்டு. பெரிய லெவலில் கிடையாது, கவலைப்படாதீங்க. சுயஜாதகத்துலேயும் கேது கெட்டு போயிருக்காரு, தசநாதன் பெருசாக ஃபேவர் ஆகில்லை அப்படின்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தசநாதன் சூப்பராக இருக்கார், கேது கெட்டு போயிருந்தாலும் கேது தசை இருக்குதுன்னா தான் நம்ம யோசிக்கணும். இப்போ இருக்க தசநாதன் சூப்பராக இருக்கார், அதை கவலைப்பட வேண்டாம். இம்பேக்ட் வந்து 20 to 30% தான், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரு பகவான். குரு வந்து 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு. மகர ராசி அன்பர்கள், சனி வந்து கடன், நோய், எதிரி எல்லாத்துலேருந்தும் விமோச்சனம் கொடுப்பார். அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா குருவும் செய்வார். குரு என்ன பண்ணுவார்? ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்போது கடன்லேருந்து விமோச்சனம், நோயிலேருந்து விமோச்சனம், எதிரிகள்லேருந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விடுதலை, இது எல்லாத்தையும் குரு பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கேது கொஞ்சம் ஒரு இம்பேக்ட்டு, மீதி எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ செகண்ட் ஆஃப் போய்க்கலாம். செகண்ட் ஆஃப் போகிறோம் அப்படின்னும் போது, அதாவது 1/6/2026 12ஆம் மாதம் முடிய குரு பகவான், குரு வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 12, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானம் 12ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் கலத்திர குருவாக வரான், அதாவது 7ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றான், கலஸ்திர குருவாக வந்து உட்கார்றான். மகர ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் நிறைய பேரினோட வாழ்க்கையை சனி அப்படியே புரட்டி போட்டார். அதுலேருந்து இன்னும் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல்சி வரல. நீங்கள் பியாண்ட் தட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஃபேமிலி பிளவுபட்டுச்சு, கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பெரிய விரிசல், அந்யோன்யம் இல்லாத தனம், ஒரு மனசஞ்சலம், குழப்பம், ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கிறது, டிவோர்ஸ் நோக்கி போகிறது, டிவோர்ஸே வாங்கிட்டது, குழந்தைங்களுக்காக ஒரே வீட்டில் தனித்தனியாக, ஆனால் நாங்கள் வந்து பேருக்கு கணவன் மனைவி இப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் மாறுங்க, மாறப்போகிற காலம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் அந்த 6ஆம் மாதம், அதாவது 2026 பிற்பகுதியில் சாலிடாக உங்களை இணைச்சி வைப்பார். டிவோர்ஸே வாங்கிட்டவங்க கவலைப்படாதீங்க, புதுசாக ஒரு சொந்தம், புதுசாக ஒரு உறவு முறை, புதுசாக ஒரு லைஃப் பார்ட்னர் உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இளம் வயசுங்க, எங்களுக்கு திருமணமே நடக்கலை, வரன் தேடிட்டே இருக்கும், நல்ல வரன் தேடி வரத்துக்கான பிராப்தம் உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கான்ஃப்ளிக்ட்ஸ் நிறைய இருக்குது, அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நார்மல்சி வரத்துக்கான வாய்ப்பு. ரொம்ப இளம் வயசுங்க, ஒரு பிள்ளையை ரொம்ப நாளாக லவ் பண்ணுற, ஒரு பையனை ரொம்ப நாளாக லவ் பண்ணுற, அந்த லவ் வந்து ஃபேவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. எங்களுக்கும் எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பெருசாக ஒத்தே வரலைங்க, உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் நல்ல ஒத்து வந்து பிஸ்னஸ் நல்ல சூடு பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இத்தனையும் வரும். அதுக்கும் மேலே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கலஸ்திர ஸ்தானத்துலேருந்து அவரோட உச்ச பார்வை முதல்ல வந்து அவரோட 9ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனி மேலே பார்க்குறாரு. அப்போ சனி ஆல்ரெடி சகாய சனி உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ண போகிறாரு, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உச்சகுருனோட பார்வை உங்களுக்கு 1, 3 மற்றும் 11ஆம் பாவத்தில் பார்க்குறாரு. அப்போ 1ஆம் பாவம் உங்கள் சுயஸ்தானத்தை உச்சகுரு பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மகர ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நான் மகரம், நான் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி தான். பியாண்ட் தட் எனக்கு குருனோட பார்வை என்னோட சுயஸ்தானத்தில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? என்ன நான் மாற்றிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவேன். எந்த விதத்தில் மாற்றிப்பேன்? என்னோட அவுட்லுக் எனக்கு பெருசாக பிடிக்கல, நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து பாருங்கள் ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன், ஆனால் என்னோட அவுட்லுக் நான் ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கேன். பொதுவாக சனி ராசி அதிபன்ற ரொம்ப சிம்பிளிஃபை, எளிமை விரும்பிகளாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக ஆடம்பரம் அதெல்லாம் விருப்பப்பட மாட்டாங்க. பட் பியாண்ட் தட் இப்போ என்னோட தொழிலுக்காக நான் என்னை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிக்னிஃபைடாக மாற்றிக்கிறேன், கொஞ்சம் ஆடம்பரமாக மாற்றிக்கிறேன், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆளுமையாக மாற்றிக்கிறேன். இப்படி செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது வரும். இந்த செல்ஃப் க்ரூமிங் எக்ஸ்டர்னல் மட்டும் இல்லை, இன்டர்னலாகவும் மனதளவுலையும் என்னோட சில பல குணங்கள் இருக்குது. அந்த குணங்கள்னால எனக்கு சில பல இடையூறுகள் இருக்குது, நான் அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் மாற்றிக்கிறேன். என்னோடய லாங்குவேஜ் ஸ்கில்ஸை மாற்றிக்கிறேன், என்னோடய அறிவுத்திறனை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். அப்படி எனக்குள்ளே நான் எதெல்லாம் நெகட்டிவாக நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றிக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் செய்வார். அதே மாதிரி எனக்கு இறை ஆற்றல் மேலே ஒரு அதீத நாட்டம் வருது, சுவாமி கும்பிடணும்னு தோணுது, இறை வழிபாடு மேலே எனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் வருது, கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு தோணுது, ஜீவசமாதிக்கு போகணுன்னு தோணுது, எனக்கு வந்து பாருங்கள் நான் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுது, நான் செய்யவும் செய்வேன். அதனால் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா?
அதுக்கப்புறம் நம்ம 3ஆம் பாவம், அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குருனோட பார்வை. இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது. என் தம்பி தங்கச்சி எனக்கு ஃபுல் ஃபிளிட் சப்போர்ட்டாக இருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் உச்ச குருனோட பார்வை. நான் செய்யக்கூடிய தொழில் ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப ஹானஸ்ட்டாக செய்கிறேன். அதுக்கு மேலே சனியும் எனக்கு எல்லா விதத்துலையும் ஃபேவராக இருக்குது. தொழில்காரர்கள் ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ என் தொழில் பயங்கரமாக வளருது. பிளானட்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோட ஒரு முயற்சியும் காரணம் ரொம்ப தொழில் அமோகமாக வருது. அப்போ தொழில் அமோகமாக வருது அப்படின் போது லாபம் ஆப்வியஸ்லி நிறைய வரதானே செய்யும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே உச்சகுருனோட பார்வை லாபஸ்தானம் அப்படின்றது, அந்த லாபஸ்தானம் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமும். அப்போ மூத்த சகோதர சகோதரிகளினுடைய ஒரு ஆதாயம், ஒரு சப்போர்ட்டு, அவங்களோட ஒரு கன்சர்னு, அவங்களோட ஒரு ஃபுல் ஃபிளிட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குது. அந்த சப்போர்ட் பாருங்கள் ஃபிசிக்கலியாக இருக்கலாம், மென்டலியாக இருக்கலாம், மோரலியாக இருக்கலாம், எக்கனாமிக்கலியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்குது. அதுவும் என்னோட மேன்மைக்கும் முன்னேற்றத்துக்கும் என்னோட பெருத்த லாபத்துக்கும் ஒரு காரணமாக அமையுது அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இது ஒரு பெரிய ப்ளஸ். அப்போ நமக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃபும் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும். ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த 2026 மகர ராசி அன்பர்களான உங்களுக்கு ரொம்ப இனிய வருடமாக அமையும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.